ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நமக்கு லாஸ்ட் டேட் கிடையாது. இனிமேல் நம்ம அப்ளை பண்ண முடியாது. நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினச்ச எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். நமக்கு லாஸ்ட் டேட் வந்து முடிஞ்சிருச்சு. கிளியர், ரைட். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த 2024 வரக்கூடிய இந்த குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, நமக்கு கோவிட் சமயத்துக்கு அப்புறம் வந்த ஒரு குரூப் 4 நடந்திருக்கு. அந்த குரூப் 4ல் நம்ம எப்படியாவது பாஸ் பண்ணிடணும்னு நினச்ச நிறைய பேர் ரொம்ப சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள்னால நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காம போச்சு. அப்படி இருக்கிறவங்க ரொம்ப ஆவலோடு காத்துட்டு இருந்த ஒரு எக்ஸாம் இந்த குரூப் 4. இப்போதைக்கு அது 5000 வேக்கன்சியாக இருந்தாலும் கூட அது நாளைக்கு கண்டிப்பாக 10,000 வேக்கன்சியாக வரதான் போகுது. அப்போ அந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸை பார்த்து உங்களுடைய அந்த லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. கிளியர். அப்போ இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணுறப்போ ஒரு ஆஸ்பிரண்ட் மைண்ட் செட்டிலிருந்து நான் பேசுகிறேன். என்னென்ன விஷயங்கள் நம்மளை பாதிக்கும், எந்த விஷயங்களை பண்ணணும், எந்த விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு எதை செய்யணும்னு தெரியுமோ அதே அளவுக்கு எதை செய்யக்கூடாதுங்கிற விஷயத்துலையும் நமக்கு ரொம்ப கிளியர் கட்டான ஒரு ஐடியா இருக்கணும். கிளியர். ஸோ இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறது ஹிஸ்ட்ரி எப்படி படிங்க, பாலிட்டி எப்படி படிங்க, எக்கனாமிக்ஸ் எப்படி படிங்க அப்படிங்கிற விஷயத்தையே நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் உங்களை வெற்றியாளர் ஆக்கக்கூடிய 10 விஷயங்களை பற்றி நான் பேச போகிறேன். அந்த 10 விஷயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் 5, செய்யக்கூடாத விஷயங்கள் 5 அப்படின்னு நான் 2ஆக பிரிக்கிறேன். மொத்த 10 விஷயத்தை நான் 2ஆக பிரித்து சொல்ல போகிறேன். இந்த விஷயங்கள் இந்த தேர்வுன்னு இல்லை, இந்த குரூப் 4 தேர்வு மட்டுமல்ல, குரூப் 2, குரூப் 1, நாளைக்கு எந்த தேர்வாக இருந்தாலும், ஈவன் ஃபார் யூபிஎஸ்சி, என்டிஏ, எஸ்எஸ்சி, ரயில்வே, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, வெரி பர்டிகுலராக இப்போ நமக்கு குரூப் 4 எக்ஸாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது அப்படிங்கிறதால நான் இந்த எக்ஸாமை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இந்த குரூப் 4 தேர்வை வெல்வதற்கு இப்போ நான் சொல்ல போகிற 10 விஷயங்களும் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள். இந்த 10 கட்டளைகளை ஃபாலோ பண்ணுங்க. செய்ய வேண்டியதில் 5, செய்யக்கூடாததில் 5 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்பர் 1, உங்கள் வாய்ப்புக்கு நீங்கள் நேர்மையாக இருங்கள். அவ்வளோன்னு நான் சொல்லுவேன். இந்த குரூப் 4 எக்ஸாமை அப்ளை பண்ணுறதுக்கு கூட ஒரு 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா காசு இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிற இந்த நாட்டில் தான் நானும் நீங்களும் இருக்கிறோம். நீங்கள் இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. அப்ளை பண்ண முடியாத ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணினதுக்கப்புறம் ஒரு நாள் கூட இந்த எக்ஸாமுக்காக என்னால் லீவ் போட முடியாது, அன்றாடம் நான் ஓடுனாதான் என் வயிற்றுக்கு பிழைப்பு அப்படின்னு நினைக்கிற அளவில் எவ்வளோ பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த ரேஸில் ஓடிட்டுருக்கிறப்ப நிறைய பேர் உங்களை முழு நேரமாக இதை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த வாய்ப்புக்கு நீங்கள் நேர்மையாக இருங்க. உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த காலம் திரும்ப உங்கள் காலத்தில் எப்போவுமே கிடைக்காம கூட போயிடலாம். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த காலம் ரொம்ப பொன்னான காலம். இந்த காலத்துக்கு நேர்மையாக இருங்கள், இந்த வாய்ப்புக்கு நேர்மையாக இருங்கள். உங்களை விட தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட எதில் நமக்கு இடஒதுக்கீடு வாரியாக நான் சொல்கிறேன், அதில் மட்டும் இல்லை, எல்லா வகைகளிலும், வாய்ப்புகளிலும், காலத்திலும், நேரத்திலும், பணத்திலும் ஒடுக்கப்பட்ட, வாய்ப்பு மறுக்கப்பட்ட எவ்வளோ பேர் போராடிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு இந்த எக்ஸாமை ரொம்ப தெளிவாக படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த வாய்ப்புக்கு நீங்கள் நேர்மையாக இருங்கள், இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்போ பாயிண்ட் நம்பர் 1 உங்களுக்கு நான் சொல்கிறது, உங்கள் வாய்ப்புகளுக்கு நேர்மையாக இருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான். 2வது செய்ய வேண்டிய விஷயங்களில் 2வது விஷயம் கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் தமிழில் என்ன சொல்கிறேன்னா, நிலையான முயற்சி அல்லது நிலையான மனம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கால்ஃபர் வந்த அன்னைக்கு பயங்கர பீக்கில் இருந்த ஒரு எனர்ஜி 10 நாள் படித்தப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதுக்கடுத்து ஒரு மாதத்தில் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நேற்று லாஸ்ட் டேட் ஃபில்லப் அப்ளை பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நேற்று என்ன தோணியிருக்கும் அப்படின்னா, இந்த தேர்வுக்கு நம்ம அப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, எதுக்கு இதை நம்ம எப்படியும் படிக்க போகிறதில்ல அப்படிங்கிற இந்த ஃப்ளக்சுவேஷனில் வந்திருக்கும். ஸோ தேர்வு சமயத்தில் எல்லா தேர்வர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை தான் இது. ஒரு கட்டத்தில் மனம் உச்சகட்ட ஊக்கத்துடன் இருக்கும், இன்னொரு கட்டத்தில் அதல பாதாளத்தில் வீழ்ந்து கிடக்கும். இது இரண்டுக்கும் நடுவில் நிலையான ஒரு மனநிலையுடன் நிலையாக ஓடுபவர்கள் தான் இதை நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம், முயல் ஆமை கதை அப்படின்னு. முயலை கூட ஆமை வென்றுவிடும் நிலையான முயற்சி இருந்தால். முயல் கூட ஆமையிடம் தோற்றுவிடும், காரணம் அதனுடைய முயலாமையினால் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதனால் முயலாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடவே கூடாது. நீங்கள் முயலணும், அந்த முயற்சி ஆக்கமுடையதாகவும் ஊக்கமுடையதாகவும் இருக்கணும். அப்படின்னா உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரு அப்படியே தெளிந்த நீரோடை போல் தெளிவாக இருக்கணும். அன்றாடம் 6 மணி நேரம் படிக்கிறோன்னா அன்றாடம் 6 மணி நேரம் படிக்கணும். அதுதான் கன்சிஸ்டன்சி, அது ஒரு நிலையான மனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது வள்ளுவர் சொல்லுவார் அழகா, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படின்னு.
அப்போ என்ன இவ்வளோ யோசிச்சு தானே இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க, படிக்கணும்னு நீங்கள் தானே நினச்சிங்க அப்படிங்கிற விஷயத்தில் இவ்வளோ நினச்சதுக்கப்புறம் இது திரும்ப நம்ம பண்ண முடியுமா, படிக்க முடியுமா, நம்ம படிப்போமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உனக்கு கேவலம் அப்படின்னே சொல்கிறார். அதனால் நிலையான மனம் இருக்கணும், அதை கன்சிஸ்டன்சி 2வது விஷயம். 3வது இந்த தேர்வை வெல்வதற்கு நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்கிறேன். அந்த கன்சிஸ்டன்சியோட நேரடியாக தொடர்புடைய ஒரு விஷயம் டிசிப்ளின் இன் டைம், டிசிப்ளின் இன் எஃபர்ட்ஸ், டிசிப்ளின் இன் ட்ரை, டிசிப்ளின் இன் எவ்ரிதிங் அப்படிங்கிற விஷயந்தான். நான் உங்களுக்கு 2வது நான் பிரித்து சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனை பலவீனங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன விஷயத்தில் வேண்டுமானாலும் உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கலாம். ஆனால் அடுத்த 100 நாட்களுக்கு சல்லடை கொண்டு தண்ணீரை அள்ள முடியாது, ஓட்டை கப்பலில் பயணம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த 100 நாட்களுக்கு, அடுத்து வரக்கூடிய 100 நாட்களுக்கு உங்கள் பலவீனங்களை எல்லாம் பலமாக மாற்றுங்கள். நான் நேரம் கழிச்சு எந்திரிப்பேன் அப்படிங்கிறது உங்கள் பலவீனம்னா இனிமேல் நேரமாக எந்திரிப்பேன் அப்படிங்கிறது நினைங்க. தினம் 5 மணி நேரத்துக்கு மேலே படிக்க மாட்டேங்கிறது உங்கள் பலவீனமாக இருந்துச்சுன்னா தினம் 5 மணி நேரத்துக்கு மேலே நான் படிப்பேன் அப்படிங்கிறத அதை பலமாக மாற்றுங்க. தினந்தோறும் படிக்க மாட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா இனி நான் தினந்தோறும் படிப்பேன் அப்படிங்கிற விஷயத்தில் அதை பலமாக மாற்றுங்க. எதுவெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே உங்களுக்கு நீங்கள் பலமாக மாற்றணும். அப்போ இந்த 2 விஷயம் இருக்கும். அந்த பலமாக மாற்றணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப யாராவது ஒருவர் சொல்லும் பொழுதோ யாராவது ஒருவர் பேசும் பொழுதோ உடனே ஓகே நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் கிடைக்கிற டிசிப்ளின். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்டர்னலாக உங்களுக்குள்ளே இன்னும் உற்பத்தி ஆகணும். இன்றைக்கி நான் சொல்கிறப்போ உங்களுக்கு தோணலாம் அந்த விஷயத்தை சரியாக செய்யணும்னு தோணலாம். பட் இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது டெம்பரவரி. அப்போ பெர்மனண்ட்டான மோட்டிவேஷன் எது அப்படின்னா உங்களுக்குள் இருந்து ஊற்றெடுக்கக்கூடிய அந்த உற்சாகம் தான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிரந்தரமான மோட்டிவேஷன். அப்போ நமக்கு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவுக்கு செயல்பட வேண்டிய காரியம் இருக்குது, அந்த விஷயத்தை செய்து முடித்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷுவலைசேஷன் நமக்கு தெரியுது. அதை அன்றாடம் நினச்சி பாருங்கள். உள்ளுக்குள்ள இருந்து குறையாத உற்சாகம் உள்ளுக்குள்ள இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த உற்சாகத்தை தக்க வைத்து கொண்டு டிசிப்ளின் இன் எவ்ரிதிங் அப்படிங்கிற விஷயத்தை, டிசிப்ளின் அப்படிங்கிறது அது படிக்கிறதாகட்டும், படிக்கிறதை எடுத்து வைக்கிறதாகட்டும், அதை ரிவிஷன் பண்ணுறதாகட்டும், சரியான நேரத்தில் தூங்குவதாகட்டும், சரியான நேரத்தில் உண்பதாகட்டும், டிசிப்ளின் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். 4வது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வித்தையை சொல்லித்தர போகிறேன். சேஸ் த டைம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ உலகத்தில் இப்படி ஒரு விளையாட்டு போட்டி எங்கேயுமே இல்லை. டைமை சேஸ் பண்ணுறது எங்கேயுமே கிடையாது. காரை சேஸ் பண்ணலாம், பைக்கை சேஸ் பண்ணலாம், பஸ்ஸை சேஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எதை துரத்துங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நேரத்தை துரத்துங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இது உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருக்குது சார் இந்த விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம இன்ஸ்டியூட்டோட நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை இந்த கீழேயே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் செஞ்சு பார்த்துட்டு அதனோட எஃபெக்ட் என்ன, அதனோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். ரைட்? அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதனோட பேர் சேஸ் த டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 1 மணி நேரத்தில் உங்களால் எவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி காலம் அப்படிங்கிறது உலகத்தில் நீங்கள் எதை இழந்தாலும் பெற்றுவிட முடியும், ஆனால் இழந்துவிட்ட காலத்தை எந்த காரணத்தை கொண்டும் பெற முடியாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் சமமாக வழங்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு ரிசோர்ஸ், ஒரே ஒரு வளம், அது நேரம். டைம் இஸ் அன்பயாஸ்டு ரிசோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த நேரத்தை உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும். என்னால் 1 மணி நேரத்தில் இவ்வளோ விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இருக்கும். ஆனால் நாளையிலிருந்து அந்த ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும் நீங்கள் துரத்தணும். நீங்கள் 5 மணிக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படிங்கிறப்ப 4:50க்கு நீங்கள் தயாராக இருக்கணும். 5 மணி வர்றப்ப அது ஒரு உயிருள்ள பொருளாக நினச்சி நீங்கள் ஓடணும். நீ எவ்வளோ வேகத்தில் நீ ஓடுற, நேற்று இந்த 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நான் முடித்த விஷயங்கள் இவ்வளவு அப்படிங்கிறதுல அந்த போட்டியில் காலம் ஜெயிச்சிருக்கும். இப்போ நீங்கள் காலத்தை தோற்கடிக்கணும்னா அதே விஷயத்தில், அதே நேரத்தில் நேற்று முடித்த அந்த வேலையை விட கூடுதல் வேலையை நீங்கள் இப்போ செஞ்சு முடிக்கிறீங்க உங்கள் இலக்கு நோக்கி அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் காலத்தை சேஸ் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த காலம் நிலையானது. அதில் செய்யக்கூடிய வேலையின் அளவையும் உங்கள் கனவை நோக்கி ஓடுறதில்ல, அந்த கனவுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதில்ல, நேற்றைய விஷயத்தை விட இன்றைக்கி அதிகம், இன்றைய விஷயத்தை விட நாளைக்கு அதிகம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு மணி நேரத்திலிருந்தும் கிடைக்கிற அவுட்புட்டை நீங்கள் அதிகம் பண்ணிக்கிட்டே போங்க. அந்த காலத்தை, அதுதான் காலத்தை துரத்துவது, சேஸ் பண்ணி ஓடுறது. அந்த சேஸிங்கில் நீங்கள் ஜெயிக்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் சராசரியாக 6 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா 6 மணி நேரத்துக்கு தேவையான அவுட்புட்டை இந்த சேஸ் பண்ணி ஓடுற இந்த கேமை தினம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
ஒரு நூலாவது நேற்றத்தை விட இன்றைக்கி நம்ம கூடுதலாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப இது 100 days அப்படிங்கிறப்ப அது குமுலேட்டிவாக ஒரு பெரிய ரிசல்ட்டாக நமக்கு வந்து நிற்கும். காலத்தை நம்மால் அதிகப்படுத்த முடியாது, காலத்தை நிறுத்தி வைக்க முடியாது. இருக்கும் காலத்தை மிகச்சிறப்பாக பயன்படுத்தலாம். சிறப்பாக பயன்படுத்துவதன் மூலம் காலத்தை இரட்டிப்பாக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சேஸ் த டைம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த 4வது விஷயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5வது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஃபோக்கஸ். இந்த உலகத்தில் நிறைய பேர், அது தொழிலாகட்டும், திருமணமாகட்டும், கல்வியாகட்டும், வேலையாகட்டும், இது மாதிரியான தேர்வு ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், எல்லாத்துலேயும் தோற்று போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் லேக் ஆஃப் ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக இருக்கணும். நமக்கு எது வேண்டும் அப்படிங்கிறதுல தெளிவு இருக்கிற மாதிரி எது வேண்டாம் அப்படிங்கிறதுல தெளிவு இருக்கணும். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நீங்கள் சூரிய ஒளியை ஒரு குவி ஆடியில் குவித்து ஒரு பேப்பர் எரிக்கிற மாதிரி, அன்றாடம் கிடைக்கிற சூரிய ஒளியை வச்சு நீங்கள் காமனாக ஒரு பேப்பர் கொடுத்தீங்கன்னா அந்த பேப்பர் பற்றிக்கிட்டு எரியாது. ஆனால் கிடைக்கிற வளமான அந்த சூரிய ஒளியை ஒரு ஆடியில் குவிச்சு ஒரு லென்ஸில் வச்சு அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபோக்கஸை நீங்கள் கீழே இறக்குனீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு வெள்ளை தாள் வச்சிங்கன்னா அது பற்றிக்கிட்டு எரியும். ஸோ அதுதான் பவர் ஆஃப் ஃபோக்கஸ். உங்களுக்கு தேவையானது இந்த சமயத்தில் ஃபோக்கஸ். உங்கள் இலக்கு நோக்கிய ஒரு தெளிவு, இலக்கு நோக்கிய ஓட்டம், அந்த ஓட்டத்தில் எதெல்லாம் பெர்மிட் பண்ணணும், எதை பெர்மிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மிகப்பெரிய தெளிவு இருக்கணும். அந்த தெளிவை தான் நான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபோக்கஸ் உங்ககிட்ட இருக்கிறப்ப அடுத்தவன் உங்களுக்கான மெட்டீரியல் தேடிட்டு இருக்கிறப்ப நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. இன்னொருத்தங்க எங்கேயாவது டெஸ்ட்டு கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறப்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அடுத்தவன் தூங்குறப்ப நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அடுத்தவன் செய்யாத ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே எப்போ வரும் அப்படின்னா உங்கள் கையில் ஃபோக்கஸ் இருக்கணும், உங்கள் இலக்கு நோக்குன ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். அது இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே தானாக நடக்கும். அப்போ இந்த தேர்வில், குறிப்பாக இந்த குரூப் 4 தேர்வில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நான் சொல்லிக் கொடுத்த விஷயம் மொத்தம் 5 தான். பாயிண்ட் நம்பர் 1, உங்கள் வாய்ப்புகளுக்கு நேர்மையாக இருங்கள். 2வது, நிலையான மனம், கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அதில் எந்த லேகிங்கும் இருக்கக்கூடாது, ஊசலாட்டம் என்பது அதில் இருக்கவே கூடாது. 3வது, டிசிப்ளின் இன் எவ்ரிதிங். குறைந்தபட்சம் அடுத்த 100 நாட்களுக்காவது இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். 4வது, நேரத்தை துரத்துங்கள். நேரம் உங்களை ஆளக்கூடாது, நேரத்தை நீங்கள் ஆளுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ சேஸ் த டைம் அப்படின்னு நான் சொல்கிறேன். 5வது, ஃபோக்கஸ். இன்னைக்கு தோற்று போகிறவங்களுக்கான காரணமாகவும் என்ன இல்லை அப்படின்னா, எதனால் அவர்கள் தோற்று போனார்கள் அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த ஃபோக்கஸ் இருக்காது. ஆசை இருக்கும், ஆனால் அந்த ஆசையை குவியப்படுத்தி அந்த காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸ் இல்லாதனால தான் நிறைய பேர் தோற்றுருப்பாங்க. அதனால் இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ரைட், இது செய்ய வேண்டிய 5. அடுத்தது நான் சொன்னேன் இது ஒரு 10 கட்டளை அப்படின்னு. அடுத்தது செய்யக்கூடாத 5. இந்த தேர்வு சமயத்தில் ஆஸ்பிரண்ட் நீங்கள் செய்யக்கூடாத 5 அப்படின்னு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, த ஃபஸ்ட்டு விஷயம், அடுத்த 100 நாட்களுக்கு இந்த தேர்வு முடியும் வரை எந்த காரணத்தை கொண்டும் புறச்சூழல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. எனி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஷுட் நாட் டிஸ்டர்ப் யூ. நீங்கள் அதை அனுமதிக்கவே கூடாது. அப்போ எந்த புறச்சூழலை நீங்கள் 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம், இன்னொன்று கண்ட்ரோலில் இல்லாத விஷயம். ரைட், உங்கள் குடும்பத்துக்குள் நடக்கிற சில நிகழ்வுகள் உங்களை பாதிக்கலாம், உங்கள் ஊரில் நடக்கிற சில நிகழ்வுகள் உங்களை பாதிக்கலாம், நாட்டில் நடக்கும் சில நிகழ்வுகள் உங்களை பாதிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. அது என்ன நடக்கணுமோ அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த நடக்காத விஷயத்தை, உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயம் உங்களை பாதிக்க அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா இங்கே கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நொடியும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அப்போ வெளியில் இருக்கிற எல்லா ஃபேக்டரும் உங்களை தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற நேரம் போயிடும். நேரம் போகிறப்போ உங்கள் நம்பிக்கை போயிடும். நம்பிக்கை போகிறப்போ உங்ககிட்ட இருக்கிற ஃபோக்கஸ் போயிடும். டோட்டலாக கடைசியாக நம்ம தோற்று போயிடுவோம். அதனால் எவ்விதமான புறச்சூழலும், எந்த விதமான புற அழுத்தமும், குறிப்பாக உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத எந்த ஒரு விஷயமும் உங்கள் பயணத்தை தடை செய்வதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, நோ ஓவர் திங்கிங், நோ நெகட்டிவ் திங்கிங் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ 2 விஷயத்துக்கும் 2 டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது அதிகப்படியான சிந்தனை, நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது எதிர்மறையான சிந்தனை. அப்போ அதிகப்படியான சிந்தனைக்கும் எதிர்மறையான சிந்தனைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, அதிகப்படியான சிந்தனை இருக்கிறவன், பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கிறவங்களும் அதிகப்படியான சிந்தனையால் பாதிக்கப்படுவாங்க. அதிகப்படியான சிந்தனைங்கிறது என்னென்னா, நம்ம இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறோம், நல்லா படிச்சுட்டு இருப்போம், நல்ல ஒரு ஃபுல் ஃபோக்கஸில், நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டாக, நல்ல ஒரு ரிசல்ட் ஓரியன்டாக நம்ம படிச்சுட்டு இருப்போம். திடீர்னு யாராவது ஒருத்தன் வெளியிலேருந்து வந்த ஒரு ஃபேக்டரு, எல்லாம் நாம் நல்லா படிப்போம், படிக்கிறவன்லாம் இதில் பாஸ் ஆகிட முடியுமா அப்படின்ட்டு போவான். உடனே நம்ம சிந்தனை எங்கே போகும்? அதை புறந்தள்ளுறதை விட்டுட்டு நம்ம என்ன யோசிப்போம்?
ஒருவேளை படித்தா பாஸ் பண்ண முடியாதோ, வேறு ஏதாவது நடந்து வேலை வாங்கிடுவாங்களோ, வேலை வாங்குறதுக்கு வேறு ஏதாவது குறுக்கு வழி இருக்கோ, இதனால இப்படி ஆயிருமோ, அதனால அப்படி ஆயிருமோ அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அதிகப்படியான சிந்தனை. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஓவர் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஓவர் திங்கிங் வந்துச்சு அப்படின்னா உருப்படியாக நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒழிச்சு விட்ரும். நோ ஓவர் திங்கிங். ரெண்டாவது, நோ நெகட்டிவ் திங்கிங். நீங்கள் ஒரு குடம் பாலை நிரப்பி வைத்து விட்டு கடைசியில் ஒரு சொட்டு விஷத்தை கலந்துட்டீங்க அப்படின்னா மொத்த பாலும் விஷமாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். உங்களுக்கு 1000 நல்ல எண்ணங்கள் இருக்கிறப்ப நெகட்டிவ் திங்கிங் வந்து என்னால் முடியாது, என்னால் முடியாது, என்னால் முடியாது அப்படிங்கிற எதிர்மறை எண்ணங்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களுக்குள்ள ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உள்ளுக்குள் நீங்கள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் உங்களை அந்த எதிர்மறை எண்ணம் வீழ்த்தி விடும். அதனால் அந்த விஷயத்தை எந்த காரணத்தை கொண்டு உள்ள பர்மிட் பண்ணாதீங்க. இஃப் நாட் மீ தென் ஹூ அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். என்னால் முடியவில்லை என்றால், இந்த பதவிக்கு நான் தகுதி இல்லை என்றால் வேறு யார் தகுதி அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு கட்ஸ், ஒரு தன்னம்பிக்கை. அது ஒரு திமிரான தன்னம்பிக்கையாக கூட இருக்கலாம். அதனால் இந்த ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் திங்கிங்கும் இருக்கக்கூடாது. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இந்த பயணத்தை அனுபவியுங்கள், இந்த ப்ராசஸை நம்புங்க. கடைசியாக ஒரு ரிசல்ட் வரும், அது நம்ம நினச்ச ரிசல்ட்டாக வரும், டிசைடு ரிசல்ட்டாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஓவர் திங்கிங்கும் நெகட்டிவ் திங்கிங்கும் உங்களை எந்த கட்டத்திலும் அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். மூணாவது விஷயம், இந்த தேர்வில் படிக்கிறப்ப காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருப்போம். படிச்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு இடத்துல பயம் வரும். நம்ம சரியாக தான் படிக்கிறோமா, சரியாக போகிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இந்த பயம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வேறன்னு கடைசியாக அது பதட்டமாக மாறிடும். அப்போ பயம் முதல்ல ஆரம்பிக்கும். பயம் எங்கே கொண்டு போய் உங்களை நிறுத்தும்னா பதட்டத்தில் நிறுத்திடும். பயத்துக்கும் பதட்டத்துக்கும் நடுவில் ஒரு நூல் அளவுக்கு தான் கேப், ஒரு சின்ன கேப்பு தான். பயம் உங்களை வேலை செய்ய வைக்கும், பதட்டம் உங்கள் திறனை முடக்கி உங்களை முழுவதுமாக செயலிழக்க செய்துவிடும். அப்போ இந்த பதட்டம் அப்படிங்கிறது வரவே வரக்கூடாது. அப்போ பதட்டம் வரக்கூடாதுன்னா என்ன வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. போர்க்களத்தில் செல்லும் வீரன் பயந்தெல்லாம் போனால் சண்டை செய்யவே முடியாது, யுத்தத்தில் ஜெயிக்கவே முடியாது. ஒரு பயமற்ற வீரனாய் போகணும். களத்தில் இறங்கிட்டோம், வாழ்க்கையில் எத்தனையோ 100 நாள் நம்மளை கடந்து போய்கிட்டே தான் இருக்குது. 1000 100 நாட்களை கடந்து தான் நாம் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறோம். அடுத்து வர 100 நாட்களில் எதுவும் நம்ம இழக்க போகிறதில்ல. ஆனால் அடைவதற்கு அரசு பணி அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஓடணும். அடுத்த 100 நாள் தெளிவாக ஓடணும். அதில் எந்த இடத்துலையுமே லேகாகவே கூடாது. கிளியர்? அப்போ அந்த ஓட்டத்துக்கு நடுவில் எது உங்களை தடுக்கும் தடைக்கல்லாக இருக்கும் அப்படின்னா அப்பப்போ உங்கள் மனதில் எழக்கூடிய பயம். இப்போவும் சொல்கிறேன், பயம் நல்லது. கொஞ்சோண்டு பயம் வந்துச்சா உடனே இல்லை நம்மளால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை வலுவாக்கி கொண்டு திரும்ப ஓட ஆரம்பிச்சிடணும். பயத்தை பர்மிட் பண்ணிங்கன்னா பயம் பதட்டமாக கன்வெர்ட் ஆகும். பதட்டம் உங்களுடைய முழு ஆற்றலையும் வீணாக்கி விடும். அதனால் அடுத்து வரக்கூடிய 100 நாட்களுக்கு எடுத்துக்கொண்ட இந்த லட்சியத்தில் வெற்றி பெற பயமும் வேண்டாம், பதட்டமும் வேண்டாம். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இந்த செயல்பாட்டை நம்புங்கள். அந்த செயல்பாடு உங்களுக்கு தேவையான வெற்றியை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கும். 4வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் நோக்கங்களை, உங்கள் இலக்குகளை, உங்கள் முயற்சிகளை யாரிடமும் வெளிப்படுத்தாதீர்கள். நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, எஸ், இந்த உலகத்தில் எல்லாருமே உங்களுக்கு நல்லது சொல்லுவாங்க, நல்லது நினைப்பாங்க, நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய முட்டாள்தனமான விஷயம். அப்படிலாம் இல்லை. உலகத்தில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், உங்கள் வெற்றியை விரும்பாதவர்களும் உங்கள் வெற்றியை தடுப்பதற்கு ஆசைப்படக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ரைட்? அது தெரிந்து செய்யலாம், தெரியாமல் செய்யலாம், நேரடியாக செய்யலாம், மறைமுகமாக செய்யலாம். அதனால் எதுக்கு வம்பு அப்படிங்கிறப்ப உங்கள் இலக்குகள் அமைதியாக இருக்கட்டும். ஒரு விஷயம் நான் எப்பவும் சொல்லுவேன், நிறைவாகும் வரை மறைவாய் இரு அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் எடுத்துக்கொண்ட இலக்கு நிறைவாகும் வரை உங்கள் கனவுகள், உங்கள் ஆசைகள், உங்கள் லட்சியங்கள் எல்லாமே மறைவாகவே இருக்கட்டும். நான் ஜெயிக்கிறேன் அதுக்கு தான் ஓடுறேன் அப்படின்லாம் சொன்னால் இந்த உலகம் உங்களுக்கு நம்பாது, அந்த விஷயத்தை செய்ய விட மாட்டாங்க. அதனால் ஜெயிக்கிறேன்னு சொல்கிறவனை நம்புகிற இந்த உலகத்தை விட ஜெயிச்சுட்டு சொல்கிறவனை இந்த உலகம் அதிகமாக நம்பும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் வச்சுக்கிறப்ப உங்களுடைய இலக்குகள் எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். உங்களுடைய இலக்கு வெளிப்படையாக தெரிவித்த பின்பு நீங்கள் பல பேருக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்களாக மாறிடுவீங்க. ஒரு தேவையில்லாமல் சோஷியல் ப்ரெஷரும் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் உங்கள் மேலே உட்காந்துரும். அதனால் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சா கூட தேவையில்லாமல் வெளியிலிருந்து வரக்கூடிய புற அழுத்தங்கள் உங்களுடைய ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும். அதனால் நிறைவாகும் வரை உங்களுடைய எந்த இலக்குகளையும் வெளிப்படுத்தாதீர்கள். நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் உங்கள் இலக்குகள் நிறைவேறிய பின்பு நீங்களே சொல்லலை அப்படின்னாலும் இந்த உலகத்திற்கு அது உறக்க சொல்லப்படும். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ரைட்? 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா,
காலவிரயம் அப்படிங்கிறத ஒரு மன்னிக்க முடியாத குற்றமாக உங்களுக்கு நீங்களே அறிவித்துக் கொள்ளுங்கள். அதை நான் அறிவிக்கலை, யாரோ அறிவிக்கலை, அது சட்டம் இல்லை. ஆனால் நீங்கள் செய்யவே கூடாத விஷயங்கள் அப்படிங்கிறதுல காலவிரயம் செய்யவே கூடாது. அந்த செய்யக்கூடாத காலவிரயத்தை மாபெரும் குற்றமாக, மன்னிக்க முடியாத குற்றமாக அடுத்த 100 நாட்களுக்கு உங்களுக்கு நீங்களே அறிவித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்னைக்கு ஒரு வேளை ஒரு 3 மணி நேரத்தை நான் கடுமையாக வீணடிச்சிட்டேன், முழுமையாக எனக்கு இழைத்திருக்க வேண்டிய நேரம் அந்த 3 மணி நேரத்தை நான் முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் நான் பண்ணலை அப்படிங்கிறப்ப யாரோ ஒருத்தங்களுக்கு அது தெரிய போகிறதில்ல. ஆனால் உங்கள் மனதுக்கும் உங்கள் மனசாட்சிக்கும் தெரியும் இன்னைக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை நான் எவ்வளோ வீணடிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ கால விரயம் அப்படிங்கிறத மன்னிக்க முடியாத குற்றம், ஒரு பெருங்குற்றம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே அனௌன்ஸ் பண்ணுங்கள். அதற்கு பதிலாக உங்களுக்கான தண்டனையை நீங்களே கொடுங்க. உங்கள் தூக்கத்தை குறையுங்கள், உங்கள் ஒரு வேளை உணவை குறையுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ கால விரயம் பண்ணுனா யாரோ பார்க்குறாங்கங்கிற எண்ணம் இல்லை, கால விரயம் ஆச்சுன்னா நமக்கு நாமளே தண்டனை கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? கால விரயம் செய்யாமல் உங்களுக்கான இலக்கை நோக்கி நீங்கள் சரியாக ஓடிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா சந்தோஷமாக போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டுக்கோங்க. அன்னைக்கு அது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கொள்கிற காம்ப்ளிமெண்ட். ஆனால் கால விரயம் செய்யக்கூடாத பெரும் தவறு, அந்த தவறு நடந்தால் அதற்கான தண்டனை உங்களிடமிருந்து உங்களுக்கே கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இது செய்யக்கூடாத 5 விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது, எந்த காரணத்தை கொண்டும் எந்த விதமான புறச்சூழலும் உங்களை பாதிக்க அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது, எந்த காரணத்தை கொண்டும் அதீத எண்ணங்களும் இருக்கக்கூடாது, நோ ஓவர் திங்கிங். அதே மாதிரி நோ நெகட்டிவ் திங்கிங், எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இந்த தேர்வை வெல்லக்கூடிய இந்த ப்ராசஸில் எந்த கட்டத்திலையும் உங்கள் இலக்கை நோக்கிய பயமும் இருக்கக்கூடாது. அந்த பயம் பதட்டமாக மாற நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறேன். 4வது விஷயம், நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயத்தை பற்றி எந்த இடத்திலும் வெளிப்படுத்தாதீர்கள். உங்கள் இலக்குகளையும் உங்கள் கனவுகளையும் வெளிப்படுத்துவதால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, மாறா நிறைய நஷ்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் உங்கள் இலக்குகளை வெளிப்படுத்தாதீர்கள், அது நிறைவாகும் பொழுது உலகுக்கு உறக்கச் சொல்லப்படும் அப்படிங்கிற விஷயம். 5வது, எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் காலவிரயம் செய்யக்கூடாது. காலவிரயம் செய்வதை ஒரு பெருங்குற்றமாக உங்களுக்கு நீங்களே அனௌன்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த விஷயம் உங்களை அடுத்து வரக்கூடிய 100 நாட்களுக்கு உங்களுடைய நேரத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கு ஆக்கமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். ஸோ இந்த 5 விதிகள், உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் மொத்தம் 5, செய்யக்கூடாத விஷயங்கள் 5. அப்போ உங்களுக்கான பொன் விதிகள், இந்த குரூப் 4 தேர்வை வெல்வதற்கான 10 பொன் விதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், 100% ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் அதில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணினீங்க, அதில் என்ன அவுட்புட் கிடைச்சிது அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கும் சொல்லுங்கள். அது உங்களுடைய வெற்றி, உங்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது பல பேருக்கு ஊக்கப்படுத்தும் காரணியாக நிச்சயமாக எப்போவுமே இருக்கும். எல்லாவற்றையும் நிறைவாக செய்கிறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் நன்றியுடன் இருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாம் இருக்கிற இந்த நிலைமை, நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு, நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த காலம், இந்த சூழல், இந்த வாய்ப்பு, இந்த திறமை, இது எல்லாமே இந்த சமூகம் பல்வேறு வகைகளில் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். நாம் திரும்ப இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த கடமையை நீங்கள் நாளைக்கு அரசு பணிக்கு போயிட்டு இந்த சமூகத்திற்கு திரும்ப செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம செய்ய தான் போகிறோம். ஆனால் அது வரைக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த சமூகத்திற்கு, இந்த சமூகம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத எவ்வளவோ ஃபேக்டர்ஸ் தான் நீங்கள் இன்றைக்கி இங்கே இருக்கிறதுக்கு காரணங்களாக இருந்திருக்கிறது. உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பிற்கு உங்களுக்கு கண்ணுக்கு முன் தெரிந்த காரணங்கள் குறைவானது, கண்ணுக்கு தெரியாத காரணங்கள் ரொம்ப பெரியது. எல்லாவற்றுக்கும் பின்னால் இந்த சமூகம் இருக்கிறது. ஒட்டுமொத்த விஷயத்திற்கும் நீங்கள் நன்றியுடையவர்களாக இருங்கள். அந்த நன்றி உணர்ச்சி இருக்கிற ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பான். நன்றி உணர்ச்சி இருப்பவன் சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் செய்து வெற்றி பெற தகுதியுடையவனாக இருப்பான். இந்த குரூப் 4 தேர்வில் நீங்கள் அனைவரும் வெல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் போதும், வென்றுவிடலாம். எண்ணம்தான் எல்லாம். எண்ணங்கள் மாறினால் எல்லாமே மாறும். எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.